டே அறிவு கெட்டவனே உட்காரடா என ஒருமையில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர். குருசலாம்பட்டு காவல் நிலையத்தில் வார்டு மெம்பர் புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த குருசலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் மகன் சண்முகம் 5 பட்டய படிப்புகளை முடித்தவர். சமூக ஆர்வலராகவும் அதே பகுதியில் ஒரு பைசா செலவு செய்யாமல் வார்டு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் கூத்தாண்டவர் நகர் பகுதியில் முகமது முஸ்தபா என்பவருக்கு அவருடைய ரியல் எஸ்டேட் தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜா பொய்யான காரணத்தை குறித்து தீர்மானம் நிறைவேற்றினார். இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த தீர்மானத்தை ரத்து செய்யக்கோரி மனு அளித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து கடந்த 2/7/2024 அன்று நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் வாசடி திருமணத்தை ரத்து செய்ய தீர்மானம் கொண்டு வரும்படி சபையில் கூறிய போது ஆவேசமடைந்த ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜா கையை நீட்டி டே அறிவுகட்டவனே உட்காரடா என்று உரிமையில் பேசி என்னை அவமதித்தார் என்றும், இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அதே தேதியில் புகார் அளித்தேன். ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சரோஜாவுக்கு ஆதரவாக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் சிபாரசு செய்வதாகவும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்களுடன் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். 100% சாதி பலம் இருக்கு. எனக்கு சாதி பலமோ பணபலமோ சுத்தமா இல்லை. ஒத்த நபரா பிரச்சாரம் பண்ணி அவங்க சாதியை சொல்லி ஓட்டு கேட்டு கூட நான் ஒரு 2 ஓட்டுல ஜெயிச்சுட்டேங்கய்யா. இதை என்னுடைய பத்திரிகை துறை நண்பர் ஒருத்தர் ஆய்வு செஞ்சு இந்தியாவிலேயே வேற எங்கேயும் ஜெயிக்க முடியாது, இதை போல ஒரு கீழ் ஜாதியில பிறந்த ஒருத்தர் மேல் ஜாதி முழுக்க இருக்கிற இடத்துல போய் நின்று ஜெயிக்க முடியாது பணம் கொடுக்காம அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காருங்க ஐயா. இதை நான் தாழ்மையா தெரியப்படுத்தி கொள்றேன் ஐயா. இது என்னை பத்தி உயர்வா சொல்லணுன்ற நோக்கமெல்லாம் இல்லையா. எனக்கு 70 வயசு, நேர்மை தான் என்னுடைய பிறப்புரிமை ஐயா. இந்த அடிப்படையில நான் கிராம சபை கூட்டத்துல சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் ஐயா. எங்க ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புறம்போக்கு இடத்த தனியார் ரியல் எஸ்டேட்டுக்கு தாரை வாத்து கொடுத்துட்றாங்க ஐயா. இந்த தீர்மானத்தை 2 ஊராட்சி தலைவர் எழுத படிக்க தெரியாதவங்க கிட்ட பொய்யான காரணத்தை சொல்லியும், மீதி 2 உறுப்பினர்கிட்ட விஷயத்த சொல்லியும் 4 பேர்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கி தீர்மானத்தை நிறைவேற்றிடுறாங்க ஐயா. இந்த விஷயம் எங்களுக்கு 3 மாசம் கழிச்சுதான் தெரியுது. இதை சிறப்பு கிராம சபை கூட்டத்துல ரத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அந்த தீர்மானத்தை நான் கொண்டு வரும்போது, டே அறிவு கட்டவனே உக்காடுறா அப்படின்னு என்னை விட வயதில் ரொம்ப குறைஞ்ச ஊராட்சி தலைவர் அம்மா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு ஐயா. நான் உடனடியா இந்த விஷயத்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போன்ல தொடர்பு கொண்டு பேசினேன் ஐயா. அவர் லைன்ல வந்துட்டு அவர்கிட்ட இந்த விஷயத்த பூரா சொன்னதும், நீங்க காவல்துறையில புகார் கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க ஐயா. நான் புகார் கொடுத்துட்டேன் ஐயா. புகார் கொடுத்த பின்னால என்ன ஆச்சுனாக்கா, திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற தேவராஜ் எம்எல்ஏ இந்த விஷயத்துல தலையிட்டதுனால அந்த மனுவை கிடப்புல போட்டாங்க ஐயா. அது காரணமா அந்த மனு மேல் நடவடிக்கை எடுக்கல. அதுக்காக அதை நினைவூட்டலா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறேன் ஐயா. இது